குட் மார்னிங். மதுரையில் கூடலழகர் பெருமாள் கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வேதாந்த தேசிகர்னு ஹயக்ரீவர் டெம்பிள் இருக்கும். ஹயக்ரீவர் வந்து அறிவு படிப்பு இதுக்கான கடவுள். ஒவ்வொரு தேர்வு சமயத்துலேயும் நிறையா மாணவர்கள் வந்து அங்கே கூட்டம் கூட்டமாக வருவாங்க. அப்படி தான் இப்பயும் நடந்தது. எல்லோரும் நிறையா பென்ஸு, அப்புறம் பென்சில்ஸ், சில பேர் ஜாமெட்ரி பாக்ஸ் அந்த மாதிரிலாம் கூட கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வந்து ஹயக்ரீவருக்கு வச்சு எல்லாம் பூஜை பண்ணுவாங்க, சிறப்பு பூஜை. அவங்க தேர்வில் மிக நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள சில பேரண்ட்ஸ்லாம் முன்னுட்டு இருந்தாங்க. நான் கூட ஏதோ ஹயக்ரீவர் மந்திரமாக இருக்கும் நம்மளும் கேட்கலான்னு கேட்டேன். என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பார்த்து உன்னோட பேனா பென்சில் எதுன்னு அடையாளம் வச்சுக்கோ, மாறிட போகுது, மற்றவங்களோட அன்லக் உனக்கு வந்துடக்கூடாது, உன்னோட லக்கு அவங்களுக்கு போயிடக்கூடாது, ரொம்ப கவனமாக ஒன்றுது மட்டும் நீ எடுத்துக்கோ, மற்றவங்க எடுக்காதேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பசங்களும் சரி மண்ணு கேட்டுட்டாங்க. அவர் பூஜை முடிஞ்சு அவர் எல்லாருக்கும் அந்த பென்சில் யாருதுன்னு கேட்டு கொடுத்தாரு. எல்லோரும் பார்த்து சரி பண்ணி அவங்க வாங்கிட்டாங்க. பேரண்ட்ஸும் ஒன்று தானே பாரு, இது கொஞ்சம் மாறி இருப்பார் அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட சில மாறுதலெல்லாம் பண்ணி அவங்களோட பென்சில் பேனா வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. பரீட்சையில் நல்ல மதிப்பெண் வரணும் அப்படின்றதுக்காக. பூஜையெல்லாம் முடிஞ்சது. அவர் வேதாந்தேசிகர் கோயில் ஐயர் வந்து எல்லாம் முடிச்சுட்டு கோயிலில் பார்த்தா ஒரே ஒரு பேனா மட்டும் மீதி இருந்தது. அப்புறம் சுற்றி வந்தவங்ககிட்ட மற்றவங்கள்ட்டலாம் அந்த காமிச்சு இது உங்கள் பேனாவா அப்படின்லாம் கேட்குறாரு. யாருமே பார்த்துட்டாங்க, வந்து பார்த்துட்டு இல்லை என்னோடய பேனா இல்லைன்றாங்க. சில பசங்களும் பார்த்துட்டு இல்லைன்றாங்க. பேரண்ட்ஸ் இல்லை வேணாம், நம்மளுது நான் வாங்க வேண்டாம் வந்துருன்ட்டு எல்லோரும் போயிட்டாங்க. அந்த பேனா மட்டும் அப்படியே கோயிலே தங்கிருச்சு, ஹயக்ரீவர் காடிலே தங்கிருச்சு. ஐயரும் வந்து கோயிலை மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டார். இது இங்கே நடக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள், ஹயக்ரீவர் பெருமாள் சரஸ்வதி லட்சுமி தேவியோடு இருக்கார். அப்போ என்ன சுவாமி இன்று மாணவர்கள்லாம் வந்தாங்களே அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் நல்லா பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க சுவாமிகள்கிட்ட. எல்லாருக்கும் நல்லா பண்ணேன், நானே ஒரு பேனா அனுப்பி விட்டுருந்தேன். மாணவர்கள் வந்து யாராவது ஒருத்தர் அந்த பேனாவை எடுத்துகிட்டு போய் மிக சிறந்த மதிப்பெண் வாங்கணுன்ட்டு. ஆனால் யாருமே அந்த பேனா வந்து தன்னோடது இல்லைன்னு போயிட்டாங்க. என்னோடய பேனா அங்கேயே வந்துச்சு, இன்னும் யாருக்குமே கிடைக்கல அப்படின்னாங்க. என்ன சுவாமி அந்த அதிர்ஷ்டம் இப்படி ஆயிடுச்சானாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், அடுத்து நீட் எக்ஸாம் வரும்ல, அப்போ அவங்களுக்கு அந்த பேனாவை நானே ஒரு சிறந்த மாணவனுக்கு கட்டாயம் போய் சேர்ற மாதிரி பார்த்துருக்கேனும் தேவிகள் சிரித்தாங்க. சுவாமி நீட்டு பரீட்சைக்கு பேனாலாம் கொண்டு போக முடியாது, பேனா இல்லை எதுவுமே கொண்டு போக முடியாது, அவங்களே கொடுத்துருவாங்க. கை வளையல், காது அணி எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு தான் போகணும், ஏன்னா எந்த விதமான முறைகேடு நடக்கக்கூடாது, அதனால் உங்கள் பேனா வந்து நீட் எக்ஸாம் உதவாத சாமின்னு ஹயக்ரீவர் அவ்வளோ ஆச்சரியமாக கேட்டார் சிரிப்போட. அப்படியா, அந்த நீட் தேர்வுன்றது அவ்வளோ நேர்மையான முறையில் நடக்குதா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு சாந்தமாக ஒரு சிரிப்பு சிரித்தார். அது உண்மையான மகிழ்ச்சியான சிரிப்பா இல்லை ஒரு மாதிரி சட்டையராக கொஞ்சம் அவரே ஒரு காமெடியாக சிரித்தாரா இல்லை ரெண்டு அர்த்தத்தில் சிரித்தாரான்னு தெரியல. தேங்க்யூ.